தயவு பாகம் 6 ஞான சரியை ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு. உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. ஞானசரியை பாடல் 4. கண்டதெல்லாம் அநித்தியமே, கண்டதெல்லாம் அநித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கண்டதெல்லாம் அநித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையோ உண்மை அறிந்திலிரே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனால் விண்டதனால் இனி நீர் சமரச சன்மார்க்கே மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, சமரச சன்மார்க்கே மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, எந்தகு சிற்றம்பலத்தே, எந்தகு சிற்றம்பலத்தே, எந்தை எந்தை அருளடைமில் இரவாத வரம் பெறலாம், இரவாத வரம் பெறலாம், இன்பம் உறலாமே, இரவாத வரம் பெறலாம், இன்பம் உறலாமே, இன்பம் உறலாமே. உரை விளக்கம். நாம் இந்த உலகில் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டுள்ளோம்? நமது லட்சியம் என்ன? அந்த லட்சியத்தை எப்படி அடைவது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருளாளர் உள்ளத்தில் இதற்கான விடைகள் நன்கு விளங்குகின்றன. அவற்றை நாமும் தெரிந்து கொண்டால்தான் அருள் நன்முயற்சி செய்ய முடியும். நம் பதியும் அவற்றை நன்கருளி இனிது முடித்து வைப்பார். ஆண்டவர் தமது பூரண அருளை வழங்கவே நம்மை ஈண்டு வரவழைத்துள்ளார். ஆதலின் அருளை பெறுவதே நமது லட்சியமாக கொள்ள வேண்டும்.
ஆதலின் அருளை பெறுவதே நமது லட்சியமாக கொள்ள வேண்டும். அருளை பெறுவது எப்படி என்பதுதான் இந்த ஞானசரியை சத்விசார துதிப்பாடலில் காட்டப்படுகின்றது. இரவாத வரம் பெற்று அழியாத இன்பமுற்று என்றென்றும் வாழலாம் என இப்பாடலில் உறுதி கூறப்பட்டுள்ளது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நொடி வரை என்பதை பார்ப்போம். நாம் கடவுள் உண்மையை சத்விசாரத்தால் அறிந்து தெரிந்து தெளிந்து பற்றி கொண்டு அதனோடு கலந்து வாழ வேண்டும். நாம் கடவுள் உண்மையை சத்விசாரத்தால் அறிந்து தெரிந்து தெளிந்து பற்றி கொண்டு அதனோடு கலந்து வாழ வேண்டும். அப்படியெல்லாம் செய்யாமல் மாறுபாடான காட்சியும் அனுபவமும் கொண்டு உழன்று கொண்டிருக்கின்றோம். இதனையே உணர்த்த வந்தன இச்செய்யுளின் முதல் இரண்டடிகள். கண்டதெல்லாம் அனித்தியம் என்பது உண்மைதானே. ஆனால் அனித்தியம் என்று உணர்ந்து கொண்டும் அதில் பற்று வைத்து கொண்டு எல்லா துன்பங்களையும் வரவழைத்து கொள்ளுகின்றோம். இந்த மூடச் செயல் ஒழிய வேண்டும். இதுபோல் கேட்டவை யாவும் பழுதுபட்டொழிவனவே. இன்சொல்லால் மகிழ்ந்திட்டோம், நல்லுரைகளாலும் உபதேசங்களாலும் எவ்வளவோ தெரிந்து கொண்டோம். எனினும் அவையொன்றும் நிலையான இன்ப வாழ்வில் கூட்டி வைக்கவில்லை நம்மை. அவை யாவும் பழுதுபட்டு ஒழிவனவேயாம். அடுத்து கற்றதெல்லாம் பொய்யே எனப்படுகின்றது. ஆம், மனிதன் உலகியலில் எத்தனை எத்தனை கலைகளை, மொழிகளை, செயல்களை, பழக்க வழக்கங்களையெல்லாம் கற்றுக்கொள்ளுகின்றான். அங்ஙனம் கற்று துறைபோகி சிறந்திலங்கிய மனிதன் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அகன்று விடுகின்றான். அவனே போய்விட்ட பின் அவனது புகழ் மட்டும் நின்று என்ன பயனோ அவனுக்கு? ஆதலின் இதுவரை கற்றதெல்லாம் பொய்த்து போவனவேயாம். அடுத்து கழித்ததெல்லாம் வீணே எனப்படுகின்றது. கழித்ததெல்லாம் வீணே எனப்படுகின்றது. ஐம்புலன் இன்பத்திலும் நால்வகை கரணங்களாலும் துய்த்தவை எல்லாம் வீண் என காண்கின்றோம் முடிவில். அடுத்து உண்டதெல்லாம் மலமே, உண்டதெல்லாம் மலமே. அறிவு வந்த நாள் முதல் உண்டவையெல்லாம் கணக்கு பார்த்தால் அந்த அளவை காணும்போது வியக்க நேரிடும். இவ்வளவா உண்டோம் என ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். அவ்வளவும் என்னவாச்சு, அவ்வளவும் என்னவாச்சு? அநேகமாக எல்லாம் மலமாக போனது போக மல உடம்புதான் மிஞ்சியுள்ளதாம். இந்த மல உடம்பை சுமக்கத்தானா உண்டு வளர்ந்தோம்? அருளாலே அருளை அடைந்து, அருளாலே அருளை அடைந்து சூழுற்ற சுமை உடம்பை சொல்லறிய தயாஜோதி உடம்பாக மாற்றிக்கொள்ள அன்றோ வந்துள்ளோம். ஆதலின் உணவில் விருப்பு வெறுப்பு இன்றி சுத்த சத்துவ ஆகாரத்தை அளவாக ஏற்று உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் கொண்டு உய்வோமாக. அடுத்து உட்கொண்டதெல்லாம் குறையே. ஆம், உட்கொண்ட உண்டியும் எண்ணங்களும் லட்சியங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் குறைவுடையனவே. இதுவரையில் உலகியலில் உண்மை அறியாமல் வீண் போகின்றார்கள் மக்கள். ஏதோ பக்குவ வசத்தால் சிறிது உண்மை அறிந்தும் கூட
பழக்க வசத்தால் பழைய வழிகளிலேயே நழுவிச் சென்று பாழ்படுகின்றார்கள். இவ்வளவையும் விண்டு வெளிப்படையாக எடுத்துச் சொல்லிவிடுகின்றார் நம் வள்ளல் பெருமான். சொல்லிவிட்டு உண்மை நெறியாகிய சுத்த சன்மார்க்கத்தை வழங்குகின்றார். இதனை கைக்கொண்டு ஒழுகி மெய்ப்பொருளை அகத்திலே நன்கு உணர்ந்து பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். அப்படி அகப்பதியிலே பதிவுற்று நிற்றல் சத்விசார இயல்பாகவும். மெய்ப்பொருளை அகத்திலே நன்கு உணர்ந்து பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். அப்படி அகப்பதியிலே பதிவுற்று நிற்றல் சத்விசார இயல்பாகும். ஆனால் இந்த விசாரத்திலேயே அழுந்தி போய்விடக்கூடாது. அப்படி அழுந்தி போனால் உலக வாழ்வு தடைபட்டு போகும். அருளாளன் திருவுள்ளம் அது அன்று. அங்ஙனம் இருந்து கொண்டுதான் அகம் நம் அருட்ஜோதிபதி சூழுலகத்தையெல்லாம் ஆள்கின்றார். அவரை போற்றி கொண்டு வாழ்த்துகின்ற நாமும் அவர்மயமாகி அருளே உணர்விலும் உயிருடம்பிலும் குணச் செயல்களிலும் வெளிப்பட வாழ வேண்டும். அந்த வாழ்வுதான் சிற்றம்பல வாழ்வாக சிறப்பித்து கூறப்படும். அந்த சிற்றம்பலம் எந்தகு சிற்றம்பலமாக இங்கு இயம்பப்படுகின்றது. அதாவது எண்ணுதற்கு, சிந்தித்து தெளிவுற்று கருத்தில் கொள்ளுவதற்கு தகுந்தது இந்த சிற்றம்பலம் என்பது குறிப்பு. இதிலிருந்து கொண்டு தயவுமய வாழ்வு நடத்துவதே எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைந்ததாக குறிக்கப்பட்டுள்ளதாகும். மற்றபடி எல்லோருக்கும் தான் திருவருள் பொதுவாக ஏகதேசமாக இயற்கையிலேயே அமைந்துள்ளது. தான தர்ம நற்செயல்களால் ஓரளவு விசேட அருளை பெற்று ஓரளவு இன்புற்றும் இருக்கலாம். ஆனால் அந்த அருளின்ப வாழ்வு நிறைவு பெற்றதாய் விளங்க வேண்டுமாயின் சிற்றம்பலத்திலே பொருந்தி இருந்து கொண்டு அருளே பெருக பெருக வாழ வேண்டும் என்பது தெளிவாம். ஆனால் அந்த அருளின்ப வாழ்வு நிறைவு பெற்றதாய் விளங்க வேண்டுமாயின் சிற்றம்பலத்திலே பொருந்தி இருந்து கொண்டு அருளே பெருக பெருக வாழ வேண்டும் என்பது தெளிவாம். இப்படி அம்பல இன்ப வாழ்வு வாழும்போது அனித்தியமாக காண்பவற்றிலும் கேள்விப்படும் பழுதான விஷயங்களிலும் கற்கின்ற பொய் நூல்களிலும் கூட மறைந்து கிடக்கும் சிறிதளவு உண்மையை கண்டு மற்றவர்களை விலக்கிவிடவும் கூடும். ஏதேதோ உண்டு கழித்தும் கதை பேசியும் உறங்கி விழித்து கழித்ததெல்லாம் கூட திருவருளின் திருவுளப்படியே நடந்து உள்ளதாகவும் அவற்றிலிருந்து நிகர லாபமாக ஓரளவு உண்மை ஞானமும் சுத்த தயவில் பற்றுதலும் உண்டாகி இருப்பதாகவும் உணர்ந்து கொள்ளுகின்றோம். அதனால் இப்பொழுது முதல் அருள் அம்பலத்தில் பொருந்தி அருள் வாழ்வு நடத்துவோம். நடத்தி ஆனந்தத்தில் விளங்குவோமாக. அதனால் இப்பொழுது முதல் அருள் அம்பலத்தில் பொருந்தி அருள் வாழ்வு நடத்துவோம். நடத்தி ஆனந்தத்தில் விளங்குவோமாக. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகமிருந்து வருக அருளுடன் அநேகமாக வாழ்க தயவுடன். தயவு.